தினமும் கடையில் தான். நான் என்ன சொல்கிறேன், காலையில் மட்டும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம்ல வீட்டில். டிஃபனில் எடுத்துகிட்டு போய் கூட ஆஃபீஸில் சாப்பிட்லாம்ல. மத்தியானம் மட்டும் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இரவு வீட்டில் ஏதாவது செஞ்சு இட்லி தோசை ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாமே. நம்ம மற்ற எல்லா வேலையும் ஆஃபீஸில் அவ்வளோ வேலை பார்க்குறீங்க. மாவு பாக்கெட் வாங்கி கூட ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்லாம்ல. ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான வேலை தானே, ஜென்ஸ் செய்கிற வேலை தானேப்பா. வீட்டுக்கு வந்தோடனே 2 தோசை ஊற்றி சாப்பிட்றணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அக்காட்ட சொல்லி ஏதாவது சமையல் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லுங்க. உரிமை இருக்குல்ல நமக்கு. அக்காட்ட கேளுங்க. கடையில் ஆமாம், ஐயோ சேராது முதல்ல மணி. சாப்பிடலாம், சாப்பிடாமலாம் இல்லை. எவ்வளோ கஷ்டம்னா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல உங்களுக்கு. வயிறு புண்ணாக இருக்குல்ல, அதுதான் கஷ்டம். அது இல்லாமல் டேஸ்ட்டு நமக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி கடையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி கிடைக்காதுல்ல, அது ஒன்று இருக்குது. ஏக்கா மணி, நீ வந்தோடனே பிரியா வாழை காணும். என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. பிரியா லூஸ் எப்போதுமே அப்படிதான். நல்ல பிள்ளையா நல்லா கலகலன்னு பேசுது, உங்ககிட்ட ஏன் சண்டை போடுது? நீ ஏதாவது சொல்லியிருப்ப, அதுக்கு தான் சண்டை போட்டிருப்பா. வாங்க புள்ளி அமைப்பு, இவ்வளோ நேரம் லைனில் தான் இருந்தீங்களா? ஓகேப்பா, சாப்பிட்டீங்களா? புள்ளி அமைப்பு சாப்பிட்டீங்களா? அக்கறையே இல்லை சேச்சி, அவங்க செஞ்சு அவங்களே செஞ்சுட்டு சாப்பிட்றாங்களா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா அதுதான். இப்போ ஒரு வீட்டில் அம்மா அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் சமைச்சிட்டு வேலைக்கு போகிற பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு எப்படி மனசு வரும்? அதுதான் தெரியல. உண்மையிலே நான்லாம் அப்படிலாம் வீட்டில் யாராவது சாப்பிடலன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல மணி. என்ன இதுக்காக தனியாவா சமைக்க போகிறாங்க? நம்ம ஒரு கைப்படி அரிசி போட்டோம்னா அதோட இன்னும் ஒரு கைப்படி போட போகிறோம், அவ்வளோதானே. மனுஷங்க மனசு தான்ப்பா. ஓ புள்ளி சைலண்ட் வாச்சா? ஓகே ஓகே. நம்ம எப்பொழுதும் நல்லதை பற்றி மட்டும்தானே புள்ளி பேசுகிறோம். நான் வேணா வெளியில் போகிறேன் சேச்சி, நீங்கள் வேணா பேசுங்க. ஏன் மணி, என்னாச்சு மணி? ஏன் வெளியில் போகிற? ஏன் இப்படி பேசுகிற மணி? நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. கவலைப்படாத, உனக்கு ஆறுதல் தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி விடு, அழுக வருதா? நீங்கள் சாதம் சாம்பார். ஆமாம் புள்ளி, உங்களை பற்றி தான் தெரியுமே சக்தி. சாம்பார் சாதம், ஓகே. உறவே சொல்ல வேணாம், நீ இதுலேயும் அம்மானே சொல்லலாம் புள்ளி. உன்னை யாருன்னு தான் தெரியுது இல்லை? எனக்கு தெரியல புள்ளி, தெரியாது புள்ளி. நான் தான் டிவி எதுவுமே பார்க்கறது இல்லை புள்ளி. ஹாய் சுஜிதா, வாங்க சுஜிதா. 2 நாள் வரல, சாரிடா தங்கம். கொஞ்சம் அவார்ட் ஃபங்க்ஷன் பிஸியில் இருந்துட்டேன். நம்ம தீபக் வந்தான், சுஜிதா வந்தாரா கேட்டால் இல்லை இன்னும் வரல, இனிமே தான் வருவாங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. ஓகே புள்ளி, ஹெல்த்து இப்போ ஓரளவுப்பா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தங்கம். அம்முக்குட்டி சுஜி வணக்கம். ஓகே புள்ளி அமைப்பு வாங்க தங்கம். அமாவாசை அமாவாசை அது ஒன்று தான்ப்பா. இப்போ பாக்கி நல்லா வைங்கடா தங்கம். ஓகேவா சுஜிதா? ஹாய் சக்தி அண்ணா. ஏன் ஆண்டி 2 days வரல? அதான்ப்பா உடம்பு சரியில்லைப்பா. அங்கேன்னு போயிட்டு கோல்டு பரம்ப இருமல் இப்போவுமே நிற்கலடா தங்கம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் ஆகுதுடா, இன்னும் சரியாகலப்பா. அதான் இன்னைக்கே முடியாமல் இருந்தாலும் வரணும்னு வந்தேன். பிரியாவும் என்கிட்ட பேச சொல்லுங்களா? நான் ஃபோன் பண்ணுறேன் மணி, ஓகேவா? பண்ணுறேன் பேச சொல்கிறேன். பாவம், மனசு கஷ்டமாக. ஏன் இந்த பிள்ளையும் இப்படி பண்ணுது? ஓகே புள்ளி, ஓகே புள்ளி. சரி புள்ளி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் புள்ளி. நேற்று மணி அண்ணா லைவ் அட்டன் பண்ணிங்களா? எனக்கு லிங்க் அனுப்புகிறேன்ட்டு மணி அனுப்பலை. நானும் போட்டோன்னே போகலான்னு உட்காந்துருந்தேன். உடம்பு முடியாட்டினாலும் பரவாயில்ல, மணிக்கு லைவுக்காவது போகலான்னு எனக்கு லிங்க் அனுப்பவே இல்லை சுஜிதா. சுஜிக்குட்டி, உங்கள் சமீப புகைப்படம் எடுத்து டிபி வைப்பீர்களா? புள்ளி கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள். அமாவாசை, இது இருமல் இல்லை பில்லியா? சரி எதுவாக இருக்கட்டும்ப்பா, அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அமாவாசை எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஏன்னா நல்லது சொல்கிறீங்களே, நீங்கள் யாருப்பா? டாக்டர்கிட்டலாம் காமிச்சாச்சு சுஜிதா. காப் இருமல் மட்டும் குறைய மாட்டேங்குதுமா. புள்ளி, அவர் அப்படி யாருன்னு தெரியல. அமாவாசைன்னு வந்திருக்காரு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தங்க. ஸ்ரீதர் வந்துட்டியா?